ஹாய் ப்ரைஸ் லார்ட். நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். நிறைய தொலைக்காட்சிலையும் சரி, ஃபோன்லேயும் சரி, நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா யார் வேணால் யாருக்கும் கருத்து சொல்லலாம், அட்வைஸ் பண்ணலாம். சின்ன பசங்கள்லேருந்து வீடியோ போடுறது எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் தரணுனாலே ஒரு பெரியவங்க கிட்டேருந்து வந்தால் அந்த அட்வைஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஃபோனை திறந்தாலே எல்லோரும் கருத்து சொல்கிறது, வீடியோ சொல்கிறது அப்படிலாம் இருக்கிற மாதிரியான ஒரு காலத்தில் நம்ம வந்துட்டோம். ஆனால் கடவுள் ஞானத்தை யாருக்கு கொடுத்துருக்காரோ அவங்க ஞானமாக உண்மையாக சொல்லுவாங்க. அதை நம்பும்போது அது ரொம்பவே நமக்கு நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அப்படியாப்பட்ட வீடியோஸையும் ஐடியாஸையும் அட்வைஸ் எல்லாம் நம்ம கேட்டால் நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் என்னோடய முதல் சாட்சியை நான் பகிர்ந்துக்க போகிறேன். என்னோடய வாழ்க்கையிலேருந்தே அந்த சாட்சியை நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. 2வதும் பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த பிறந்த அந்த சமயத்தில் நான் ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தேன். எனக்கு என்ன அப்படின்னா, எல்லாருமே கண்டிப்பாக உனக்கு 2வது பையன் தான் பிறக்கும்னு சொல்லும்போது நானும் அப்படியே ஒரு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா 2வதும் பெண் குழந்தை. அப்போது குழந்த பிறந்தோன்னே அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சறதுக்கு கூட எனக்கு மனசு வரல. அப்போ பாருங்களேன், நான் எவ்வளோ மனசு இறுகி போய் நான் இருந்திருக்கேன்னு. ஆனால் அந்த மனசையே கடவுள் ஒரு 4-5 நாள்லேயே மாற்றிட்டார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் என்ன அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இந்த சாட்சி எதுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன், என் வாழ்க்கையிலேருந்தே நான் பகிர்ந்துக்கிறேன்னா, நான் என்னோடய வாழ்க்கையிலேருந்து தான் சாட்சியை பகிர்ந்துக்க போகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பெண் குழந்தை பிறந்தோன்னே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்த நாட்களில் கடைசியாக அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் பண்ண போகிற அந்த நாள் வந்தப்போ அப்போ டாக்டர் சொன்னாங்க, அம்மா உனக்கு கர்ப்பகாலத்தான சர்க்கரை நோய் இருந்தது இல்லையா, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு வரணும். குழந்தையோட ஹார்ட் நல்லா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு வரணும். அதாவது சர்க்கரை அம்மாவுக்கு கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் இருந்தது அப்படின்னா, அதாவது ப்ரெக்னன்சி டைமில் இருக்க சுகர்னால் லட்சத்தில் ஒரு குழந்தைங்களுக்கு இருதயத்தில் ஓட்டை இருக்குமா. இது மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு இருந்திருக்கு. அது உங்கள் குழந்தைக்கெலாம் கூட இருக்கலாம். நீங்கள் அதனால் அந்த ஹார்ட் நல்லா இருக்கான்னு பார்த்து ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை அனுப்புனாங்க. அப்போ நாங்கள் அங்கே நான் முதல் நாள் நான் லேட்டாக போயிட்டேன். 2வது நாள் சீக்கிரமாக போகணுன்ட்டு போயிட்டேன். அந்த இருதய பிரிவு, குழந்தைங்களுக்கான இருதய பிரிவில் நான் உட்காந்து கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் தான் நான் உட்காந்துருந்தேன். அந்த 15 மினிட்ஸ் நான் உட்காந்துருந்த அந்த நேரத்தில் கடவுள் என் மனசை ரொம்ப பெரிய அளவில் என்னை மாற்றிட்டார். என்ன அப்படின்னா, அந்த 15 நாள் குழந்தைக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைய வெளியே கடத்திட்டு வெளியே வரும்போது, அந்த ட்ராலியில் தள்ளிட்டு வரும்போது பார்க்கும்போது ரொம்ப அகோரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக சுற்றி ஒயருங்க, அந்த குழந்த மேலே எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியே நான் கண் கலங்கி ஒரு நிமிஷம் பார்த்தேன். அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தோன்னா, ஒரு பெற்றவங்க அப்படியே கத்தி கதறிக்கிட்டு ஓடி வந்தாங்க. என்ன அப்படின்னா, குழந்தைக்கு சுடன்னு பாலை ஊற்றிச்சு குழந்த மேலே. அந்த குழந்த அப்படியே தோலை வழுட்டிக்கிட்டு அப்படியே அந்த குழந்த ஒரு பக்கம் கத்த, பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் கத்தன்னு சொல்லி அப்படி இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் எவ்வளோ நடக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு குழந்த ஒரு 2.5 வயசு அந்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே நடக்க வரல. இப்படிலாம் இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் மனசே அப்படியே கலங்கி போகுது. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஒரு நிமிஷம். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஒரு அழகான குழந்தைய நமக்கு கொடுத்துருக்காரு. பெண் குழந்தையாக இருந்தாலும் எவ்வளோ என் குழந்தைக்கு எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த நிமிஷத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுத்தாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். அன்றைக்கி தான் நான் எதுவாக இருந்தாலும் கடவுள் கொடுக்கறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்தேன். அந்த காட்சிகளெல்லாம் ஆண்டவர் எனக்கு காட்டினது எதுக்கு அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு மனமாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக தான். அதனால் நம்ம மனசை மாற்றிக்கிறோம் பாருங்கள், அதுவே மிகப்பெரிய சாட்சி தான். சில விஷயங்களில் நம்ம பிடிவாதம் இல்லாமல் மனசை மாற்றிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையில் பயணத்துக்குள்ளே சந்தோஷமாக வாழ்கிறோம் பார்த்திங்களா, அது ரொம்ப கடவுளுக்கு உகந்ததானதாக இருக்கும்.
அப்படியா எனக்கு அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மனமாற்றம் வந்துச்சு. கடவுள் எது செஞ்சாலும் சரியானதா தான் இருக்கும். எனக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த குடுத்துருக்காரு. எவ்வளோ குறைகளோடலாம் குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனா, குழந்தையே இல்லாதவங்கலாம் எத்தன பேர் இருக்காங்க. எனக்கு ஆனா இந்த அழகான பெண் குழந்தைய குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே! அவளுக்கு எந்த குறையும் இல்லன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளிய வர அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா நான் வெளிய வந்தேன். ஒரு திருப்தியோட நான் வெளிய வந்தேன். ஆனா, நான் அங்க இருந்த நாட்கள்ல கவலையா இருந்தேன். இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம், இதெல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம், கடவுள் உண்மையிலே என் வாழ்க்கையில நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். மனச மாத்திக்கிறதே ஒரு பெரிய சாட்சி தான். பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்குது. அத தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு வீடியோல சொல்லியிருந்தேன். பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனா, நுணுக்கமா சில விஷயங்கள பண்ணுவாரு பார்த்தீங்களா? அது அதுக்கு எதுவுமே ஈடாகாது. அப்படியானப்பட்ட சாட்சிகளெல்லாம் நான் இதில பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த சாட்சிய கேட்டு உங்க மனசுக்குள்ள பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க. கடவுள் எது செஞ்சாலும் நல்லது தான் அப்படின்றத நம்புங்க.